Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10ஓட worksheets பார்க்கலாம். இப்போ வந்து pair of linear equations in two variablesல ஒரு sample paperல இருந்து question எடுத்து போட்டு காட்டுறேன். எங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if x is equal to a and y is equal to b is the solution of the equations x minus y is equal to 2 and x plus y is equal to 4, then find the value of a and b respectively. So நம்மளுக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடோ இல்லைனா சப்ஸ்டியூஷன் மெத்தடோ என்ன மெத்தட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா அது ஏவோட வேல்யூவாக ஆகிடும். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷனை எழுதி ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/2 3 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடச்ச எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையோ இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷன்லையோ போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். அப்போ 3 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ y is equal to 1. ஸோ x is equal to a அப்படின்ற இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா a is equal to 3ன்னு கிடச்சிரும். அதே போல் y is equal to bன்னு கிடச்சிருக்கு. அப்போது y is equal to 1 போட்டோம்னா அப்போ bயோட வேல்யூ 1ன்னு கிடச்சிடும். therefore a is equal to 3, b is equal to 1. Thank you children.